ஆர்த்தி எடுத்துக்கோப்பா. விசாலாச்சி, எனக்கும் விபூதி பூசி விடு. என்ன பாக்குற? நானும் அவங்க கூட தான் போயிட்டு வரேன். நிஜமா வந்து ம், வயசுல மூத்தவங்களுக்கு சின்னவங்க விபூதி பூசக்கூடாது. நீயே எடுத்துக்க ராசு. சரிம்மா. அத்த ஆர்த்தி எடுத்துக்கோங்க. ம். என்னங்க, என் அண்ணன் கொஞ்சம் முன்ன பின்ன பேசினாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து போங்க. வெட்டுறதுக்கு அருவாளோட வந்தாலும் குனிஞ்சு தலையை கொடுக்குறேன், போதுமா? என் அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க. அம்மா, என்ன நடந்தாலும் நாங்க இருந்து பேசி அவரை சமாதானப்படுத்திட்டு தான் வருவோம். ஆமாம்மா, அதுக்கு தானே துளசியும் கூட கூட்டிட்டு போறோம். அம்மா, சிவாவோட ஜனனி தானே போகணும். அது என்ன துளசி போகிறது? சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்ப யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு போக முடியுமா? எவ்வளோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்க மாட்டாங்க? அத நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்களேன். யாரை எங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஜனனி, நீயும் கிளம்பி போக வேண்டியது தானே? நீயே சும்மா இருக்க? நான் ரெடியா தான் ஆண்டி இருக்கேன். சிவா தான் வேண்டான்னு சொல்றாரு. டேய், ஏண்டா அவ்வளவு வந்துட்டு போகட்டுமே. அம்மா, இப்ப என்ன நாங்க அவங்க வீட்டுக்கு விருந்துக்கா போறோம்? சமாதானம் தானம்மா பேச போறோம். அவங்களே வெட்டுவாங்களா குத்துவாங்களான்னு ஒண்ணுமே தெரியாம போயிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போக முடியுமா? அது மட்டும் இல்லாம நான் அவளை எங்கேயுமே கூட்டிட்டு போறதா இல்ல. தயவு செஞ்சு இனிமே எல்லாரும் எங்க 2 பேரையும் சேர்த்து பேசுறத நிப்பாட்டுங்க ப்ளீஸ். சரி, அப்ப நாங்க வரோம். எல்லாருமே போனா நல்லா தானே இருக்கும். ஆமாமா, ஒரு 4-5 கார்ல போய் கும்பலா இறங்கினா தானே ராசம்பலம் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கோயில் திருவிழாவை நடக்குது, எல்லாரும் போய் இறங்குறதுக்கு இல்ல பஞ்சாயத்து நடக்க போதா கூட்டம் சேர்க்கறதுக்கு?